ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். எல்லாரும் வாழணுங்கிறது உலக நியதி. ஆனால் ஒருத்தன் அடிச்சுதான் வாழணுங்கிறது விதி. நான் ஒரு ரிட்டையர்ட் எஸ்ஐ. ஒரே நாளில் வாழ்க்கை பாதை மாறும். அதில் நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? சார் டீ உள்ள கொடு. ஓகே சார். குட் மார்னிங் சார். டீ வணக்கம் சார். ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? நிஷாந்தி சார். இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்தல்ல, அந்த பேர் என்ன? நிஷாந்தன் சார். பாத்தீங்களா சார்? சரியா? மேல இப்படி செட்டப்பா இல்ல வேற ஏதாவது? சார் சாவியை கொடுங்க சார், நான் போயிடுறேன். டீ வேணுமாயா? யோ, இன்ஸ்பெக்டர் ரூம் வரையும் போயிட்டு வந்தா. சரிங்க. ஏய், என்ன வேடிக்கை? கிளம்பு. ஓகே சார். மாணிக்கம், வேண்டியதை கொடுத்து அனுப்புங்க. பாவத்தை. என்னம்மா நீ கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன் சார். சார் காது வலிக்குது சார். சார் சார் வேணாம் சார். சார் குடிச்சியா? வீட்டுல போய் படுத்தியான்லாமா? பொம்பளை சட்டை. சார் வலி சார். சொல்லுங்க. என் அம்மா அப்பா வந்திருக்காங்க. நான் பசங்களை கூப்பிட்டு வந்துடுறேன். நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு, சரியா? ஓகே. அப்புறம் என்னாச்சு சார்? ஜவுளி கடையில ஒரு சொக்கா தொங்கின்னு இருந்துச்சு. அது உள்ள ஒரு அம்மா இருந்துச்சு. அப்புறம் அந்த அம்மாண்ட ஒரு வாட்டி போட்டு பார்க்கலாமான்னு தான் கேட்டேன். அந்த அம்மா என்ன நினைச்சதோ தெரியல, இங்க கொண்டாந்து விட்டுச்சு. உன் பேர் என்ன சொன்ன? ஷாருக் கான் சார். எப்படி? ஷாருக் கான். சார், உங்களை இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரு. பிடிக்கிறோம். நீங்க என்னன்னா உங்க பேப்பர்ல எங்க போட்டோ மட்டும் சிறுசா போடுறீங்க சார். வரலாமா? உங்களை பத்தி ஒரு ஆர்டிகல் போட்டுடலாமா? அப்புறம் சார், நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. நீங்க வேற மேடம். மேடம் ஒரு நிமிஷம். ஓகே சார். சண்முகம், வர்ற மாசம் உங்க ப்ரொமோஷனை கமிஷனர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சந்தோஷம் தானே? ஆமாங்க சார், நல்லது. அப்புறம் ரவுண்ட்ஸ் போறப்ப இந்த ஃபைலை கமிஷன் ஆஃபீஸர் கொடுத்துருங்க. ஓகே. நீங்க சொன்ன சரியா தான் மேடம் இருக்கும். தெரியாத ஏட்டாவே இருந்த ஏட்டாவே சாக போற. உன் சம்பள பணம் தோ இவ்வளவு ஸ்கூல்ல சேர்க்கறது கூட பத்த மாட்டேங்குது. ஒரு நல்லது கெட்டது கூட வீட்டுக்கு வர மாட்டேங்கிற. போதுண்டா சாமி, என்ன நான் பாத்துக்கிறேன். நீ உன் ஸ்டேஷனே கட்டிக்கிட்டு அழு. என்னைய தேடிட்டு வீட்டு பக்கம் வந்த அப்புறம் மரியாதை கேட்டுடும், பாத்துக்கோ. பாடி வா. சண்முகம் சார். என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். நான் வெளில கிளம்புறேன். கமிஷன் ஆஃபீஸில் இந்த ஃபைலை கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாக சார். மறந்துடாதீங்க. டேய், 2 நிமிஷத்துல இட்லி ரெடி ஆயிடுடா. தயாச்சுமா, நீயே துணுங்க. டேய், இவ்ளோ அவசரமா எங்க தான் போறானோ? ஏய் கதிரே, ஏய் சப்பா, வத்தா நில்றா. காலேஜ் அண்ணன் தான்டா இருக்குது. நீ என்னடா இன்னாண்ட போய் நிக்கிற? மாவனே உன்ன டீங்க என்னடா கல்ல தடிக்குறான்? சப்ப கிப்பன் பேசி நின்றா அச்சி வாய்கி எல்லாம் கீச்சு விட்டுருவேன். நல்ல பையன்தான், பொசுக்குன்னு கோவம் வந்துடும். டேய் சார்,
சொல்லுங்க சார். நான் சொன்னேன்னு சொல்லி பைக்கில் போய் 2 பிரியாணி வாங்கிட்டு வா. பாய் கடை எங்க இருக்குது சார்? அப்படியே 2 கிலோமீட்டர் போனா மெடிக்கல் ஷாப் இருக்கும். சரிங்க சார். அது பக்கத்துல இருக்க பாய் கடை. ஓகே சார். அப்படியே நீயும் சாப்பிட்டு வந்துடுறா. ரொம்ப தாராள மனசு சார் உங்களுக்கு. ஏய் திரும்பி வரலாம் லாடம் கட்டிடுவோம் பாத்துக்க சார். ஃபைல விட்டுட்டு வந்துட்டானே. ஏன் ஏன் லேட்டு? தோ இவளால தான். சீக்கிரமா பேசிட்டு வாடி. இந்தா சாயந்தரம் எப்பயும் போல மொட்டை மாடிக்கு வந்துரு. சரி கிளம்பு. நந்தினி ஏதுடா அது செம்மையா இருக்குடா. ஏது பண்ணணும்னு கேட்டேன்ல. காலேஜில் கொடுத்தாங்க. எதுக்கு? 10,000 ரூபாடி. அது சரி எதுக்கு கொடுத்தாங்க? அதுவா கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்னு கொடுத்தாங்க. இந்தா நீயே வச்சுக்கோ. வாடி போலாம். ஏய் நில்றி. இப்போ என்னாச்சுன்னு இப்படி பண்ணினுக்குற? இந்த ஜாதியால வந்த பணம் எனக்கு வேணாம். ஏய் எல்லாரும் தாண்டி வாங்குறானுங்க. 10,000 ரூபாடி. உனக்கு 10,000 ரூபாய். உன் கூட இருக்கிறவங்களுக்கு நீ என்ன ஜாதினே இப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பணத்தால சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கலாம். ஆனா அது நமக்கு வேணாம். புரியுதா? நீ அவன் நீ இவன்னு அடையாளப்படுத்துற முதலிடமே இதுதான். இது சரி வராது. நீ உன் அம்மா அப்பா சொல்லி கொடுத்த ஜாதி கட்டிட்டே அலையிற. நாளைக்கு நம்ம பிள்ளைக்கும் இதான சொல்லி கொடுப்ப. எனக்கு உன் ஜாதியும் வேணாம் நீயும் வேணாம். லூஸ் ஆடி நீ. நான் வீட்டுக்குன்னு எதுவும் வாங்க உனக்கு வாங்கின வந்தா சீனா போட்டுன்னுக்குறா. என்னை பார்த்தா நான் கிறுக்கு போன மாதிரி தெரியுதா? நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னடா சொன்ன? நான் கோத்தாவா? நீதாண்டா கோத்தா. சார் சார் பாருங்க சார். ஸ்டேஷன்ல யாரும் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றா சார். அவரை பார்த்து டிராமா பண்றியா? வாடிங்க. ஏய் பார்த்து போங்கடா. மரல உரானுங்கப்பா. ஏய் மாமே ஏதுடா இது? டேய் சிரிப்பாகிற போல நமக்கும் தரது வாயில்லையா என்ன? பழனி செம்ம கான்ல கிளம்பு. நீ என்ன காண்டாக்காதுடா. சொல்லி கிளம்பு. நீங்க உக்காந்து தேய்ச்சி நீரு. உன் புள்ள அங்க கஞ்சா அச்சு செத்துருவான் போல இருக்குது. என்னடா சொல்ற? எங்கடா இருக்கான் அவன்? அந்த பழைய வீட்டாண்ட போய் பாரு. எங்க இருக்கான் தெரியலையே. டேய் கதிரு, என்னடா இது பழக்கம்? படிக்கிற பையன் இல்லையாடா நீ? நீ இப்படி பண்ணலாமா? யார் இங்க ஒன்று வர சொன்னா?
நீ கிளம்பு. அவளும் இனிமே என்கிட்ட பேச மாட்டலாம். நீயும் போயிடு. எனக்கு கொஞ்சம் தாயா இருக்க முடியா? டேய் கதிரு, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. உனக்காக தானே எல்லாம் பண்றா. உனக்கு வேணுங்கிறப்பெல்லாம் துட்டு தரா. என்ன வேற அப்பப்போ வந்து பாத்துக்கிறா. நீயே சொல்லு, நம்ம வீட்ல வேற யாராச்சும் வந்து ஒரு டம்ளர் தண்ணியாச்சும் குடிப்பாங்களா? அந்த பொண்ணு வருது இல்லப்பா, நல்ல பொண்ணுடா. அப்படிலாம் விட்டுட மாட்டா. நேர்ல பார்த்து பேசுடா, எல்லாம் சரியா போயிடும். வா கதிரு, சாப்பிட வாப்பா. வா எந்திரிப்பா. ரொம்ப கேவலமா இருக்கியா? ஒரு பொண்ணு நம்பி தனியா விட முடியாது போல. சார் நீங்க வேற, அவ சம்மதிச்சா சார் பண்ண. இவரை பார்த்துன்னு 10 நிமிஷம் போட்டிருக்கா. இது புரியாம நீங்க வேற. சார் என் போனை செக் பண்ணி பாருங்க சார். அவ பண்ண எல்லா மெசேஜுமே இதுல இருக்கு. இந்தாங்க சார். யோ, இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா இல்ல நாடக கம்பெனியா? உனக்கு திங்கிறதுக்கு அடுத்த மேட்ச் தான் கிடைச்சதா? உனக்கு உன் வீட்டு சோறு பத்தாது. ஏயா வயசு வித்தியாசம் தெரியாம சின்ன பையன் சண்டை போட்டுட்டு இருக்கா? இந்த அம்மா அழுதுட்டு வந்துச்சு சார். எனக்கு என்ன தெரியும்? யோ பேசாதயா. வர்ற கடுப்புல உங்களாம் டிஸ்மிஸ் பண்ண போல இருக்கு. இதுல ப்ரமோஷன் ஒரு கேடு. ஏன் ஜாதிக்கார பயல்களா இருந்துட்டு மானத்தை வாங்குறீங்களையா? சரி சரி, இது மாதிரி நடக்காம பார்த்துக்க. போங்க. நான் உனக்கு அப்பவே சொன்னேன் அவன் உனக்கு கரெக்டான ஆள் இல்லைன்னு. அவன் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தையாவே பேசுறான். அதுவும் அவன் ஏரியா இருக்கே. ச்சே, இங்க பார், இதான் நல்ல சான்ஸ். பேசாம அவனை விட்டுரு. அவனை விடுறதுக்கா நான் 5 வருஷமா லவ் பண்றேன்? நான் எவ்வளவோ சொல்லிட்டேன்டி. பிஹேவியரை சேஞ்ச் பண்ணு, காலேஜ்ல டீசெண்டா இரு, நீட்டா ட்ரெஸ் பண்ணு, அது இதுன்னு எவ்வளவோ பேசிட்டேன். ஆனா அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். நானும் என் வீட்டில் பேசணும்ல. எவ்வளோ நாள் தான் மறைச்சு மறைச்சு லவ் பண்றது? இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னும் 2-3 மாசத்துக்கு நான் அவன்கிட்ட பேச போறதில்ல. அப்பதான் அவனுக்கும் புரியும். இப்போ என்ன உனக்கு? நான் கொஞ்சம் பேசணும். ஏய், உன்கிட்ட தான் அவ பேச விருப்பலன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன? வாய மூடி. அச்சி வாய் கீச்சா. நீ போடி, நான் வரேன். இப்போ எதுக்கு வந்த? இனிமே இப்படி பண்ண மாட்டேன். சாரி. சரி கிளம்பு. மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் கிளம்புவேன். அதான் கிளம்புங்கிறல்ல. மன்னிச்சிட்டியா? மன்னிச்சிட்டேன். அதான் மன்னிச்சிட்டல்ல. எதுனா கிசு கிசு கொடுக்கறது. கிட்ட வராத. டே கிட்ட வராதடா. வேணாண்டா. ஐயோ, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? இப்படி ரத்தம் வருது. ஆளு காடி போடுறாங்க. இருக்கான்னு தெரியல. மூச்சு இருக்கான்னு பாருங்க. என்னது அந்த பொண்ணு செத்துருச்சா? ஏய், வந்தா நிக்கறாயா? என்னடா பண்ணி நிக்கறாயா? வாடா. ஏய், அவன பத்தியா இல்லையா? அவன் மேல வந்தா அவ்வளவுதான் கொன்று வச்சியாதே. கீழ வந்து இல்ல உன்னை அடிச்சு சாவடிச்சுடுவான். ஏய், வாடா. கீழ போறா போயா. கீழ போயா. எங்க போனானே தெரியலையா? வகுப்பை சேர்ந்த கதிர் எனும் கல்லூரி மாணவன் எம்பிசி வகுப்பை சேர்ந்த நந்தினி எனும் மாணவியை மாடியில் இருந்து தள்ளி கொலை செய்த சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாலான கட்சிகளும் பொதுமக்களும் இது குறித்து கண்டனம் தெரிவித்துள்ளனர். என்னடா கதிர் இப்படி பண்ணிட்ட? நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. போலீஸ்ல சரண்டர் ஆயிடு கதிரு. நடந்தது நீயே சொல்லிட்டா உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா. நீ முதல்ல சத்தம் போடாத.
இது ஜாதி சண்டையை கிளப்புற மாதிரி இது. இப்பெல்லாம் ஸ்டேஷன்ல சேஃபே இல்லை. ஸ்டேஷன் ஃபுல்லா அவங்களுக்கு தான் இருக்கிறாங்க. டேய், நீ எதாவது அந்த பக்கம் போய் தொலைஞ்சிடாத. நீ முதல்ல இவனை வேற எங்கேயாவது அனுப்பி அப்புறம் பேசிக்கலாம். வணக்கம். ஏஒய் நியூஸ்க்காக தாமோதரன். காதலை ஏற்க மறுத்த காரணத்தினால் டித் வகுப்பை சேர்ந்த கதிர் எனும் 22 வயது கல்லூரி மாணவனும் எம்பிசி வகுப்பை சேர்ந்த நந்தினி எனும் 21 வயது கல்லூரி மாணவியும் கடந்த 5 வருடங்களாக காதலித்து வந்ததாகவும் கடந்த சில நாட்களாக இருவருக்கும் இடையே ஜாதி பற்றிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் அதனால் ஆத்திரமடைந்த கதிர் நந்தினியை மொட்டை மாடியிலிருந்து தள்ளிவிட்டு கொலை செய்ததாகவும் தகவல் கிடைத்துள்ளது. மேலும் கதிர் தலைமறைவு ஆனதால் இரு ஜாதியினர் இடையே மோதல் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கலையே. அவன் வேணாண்டின்னு சொன்னேன். அந்த பிள்ளைங்க எப்பவுமே இந்த மாடியில் தாப்பா நின்று பேசிட்டு இருக்குங்க. அன்னைக்குன்னு பார்த்து போதையில வந்திருப்பான் போல. அப்போ உன் புள்ள எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாது? இல்ல சார், நான் அவனை பார்க்கவே இல்லை சார். நான் அவனை பார்த்தே 1 மாசத்துக்கு மேல ஆகுது சார். அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். அவன் அப்படிப்பட்டவன் இல்லை சார். ஏன் ஜாதிக்கார பொண்ணே கொண்டிருக்கான்? சும்மா விட்டுருவான் நானே? ஒரு தகுதி தராதர வேணாம். என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல சார். சொன்னா கேளுங்க சார். வண்டியில ஏத்தியா? யோ, அவங்க கிட்ட சொல்லிருங்கயா. அவன் வரலனா இவ உள்ளே கிடந்து சாக வேண்டியதான். இழுத்துட்டு வாங்கயா. இப்ப என்னமா உனக்கு? சார், என் பையன் அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் சார். நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்களே சார். வந்தது இதானமா சொல்லிட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க என்ன கேனப்பா நினைச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா இங்க இருந்து போயிரு. 2 நாள் கோர்ட் லீவு. இனி திங்கக்கிழமை தான். அங்க நீ உன் லாயரோட வந்து பாத்துக்கோ. கிளம்பு. யோ சார், இந்த அம்மா தூக்கி வெளியில போடியா. சும்மா வளவலன்னு. தயவு செஞ்சு நம்புங்க சார். என் கிளம்பா. பையன் அப்படியெல்லாம் நினைக்காத, பண்ணிருக்க கிளம்பு. மாட்டான் சார். சொல்றோம்ல, கிளம்புமா. போ. சாவுடா. வண்டி வைக்கிற நாய். ஜாதி விட்டு ஜாதி. சார், குச்சிங்க வைக்கணும் சார். சரியா? பண்டிகை பண்ணணும். யோ வாயா, ஒரு டீ சாப்பிட்டு வருவோம். சரிங்க சார். சார் பாத்துங்க, டீ சாப்பிட்டு வந்துடுறோம். இதெல்லாம் பார்த்தாலே கடுப்பா இருக்கியா? என்ன என் ஜாதிக்கார பயலாயிட்டான். சரி விடுங்க சார். சார் சார் செத்துட்டா சார். கடந்த மாதம் உயர்சாதி வகுப்பை சேர்ந்த நந்தினி கொலை வழக்கில் கைதான சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த கதிர் என்னும் மாணவன் விசாரணையின் போது உயிரிழந்தான். இது சாதிவரி சம்பந்தப்பட்ட திட்டமிட்ட கொலையா என்பதை சிபிஐ விசாரித்து வருகின்றது. மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய பசுபதி என்னும் உதவி காவல் ஆய்வாளர் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டார்.
தண்ணி தம்பி தம்பி தண்ணி 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 நான் எதுவும் பண்ணல சார், தெரியாம நடந்துருச்சு. ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நடக்கும்போது 90% ஜாதிகள் இருப்பதில்லை. ஆனால் அது முடியும் போது அதன் மீது ஜாதி சாயம் பூசப்படுகின்றது. இதுக்கு காரணம் நீ, நான், மீடியா.